என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. நீ எந்தாலும் இருந்துட்டு போ. முத நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு. சுமாரா இருக்க. அப்பனா நீ சுமாரா தான் இருக்க. எம்மா சுமாராவே இருக்கேன். இனிமே ஏதாவது பவுடர் லிப்ஸ்டிக் போடணுமா? இது காலையில இருந்து குடஞ்சிட்டு தான் வரேன். 10 மணிக்கு நிச்சயத்துக்கு அலாரம் வச்சு 5 மணிக்கு எழும்பியாச்சு. லீவு நாள் தானே கொஞ்ச நேரம் கூட உறங்கலாம்னு பார்த்தா என்னைய 5 மணிக்கு எழுப்பி விட்டாச்சு. ஒரு இடத்துக்கு போறேன்னா அந்த நேரத்துல கிளம்பணும். சரி நான் போறேன். அதை விட்டுட்டு 5 மணிக்கு எழும்பியாச்சு. என்னமா புறப்பட்டு முடியல. எம்மா முடிஞ்சி. சும்மா வந்து கேக்க நல்லா தானே இருக்கேன்னு. எம்மா எங்க கூடல நீங்களே வந்துருங்க. நான் வர முடியாது லேடி மக்களே. ஆட்டோ வீட்டு முன்னால தான் நிக்குது. ஆட்டோல ஏத்தி விட நீங்களே போயிருங்க. எம்மா எனக்குலாம் அங்க யாருமே தெரியாது. பக்கு பக்குன்னு இருக்கு தெரியுமா? இது எங்க ஊர்ல ஒண்ணு ஒழுங்கவா போறாவ. ஆமா இவளே பெரிய ராட்சசி. இதுல இவள ஒழுங்கு போறாவ. எம்மா நீயும் வாமா. எடி நான் அக்கா வீட்டுக்கு போக வேண்டாமா? இங்க கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு நேரா மண்டபத்துக்கு தானே நான் வர போறேன். எடி கனி நீ தனியா போயிர மாட்டியா? பாட்டி மக்களே கூடால. எம்மா அவள தானே தங்கச்சின்னு சொல்லியாரு. அப்ப நான் அவ தானே போணும். நான் தங்கச்சினா நீயும் தங்கச்சி தாண்டி. ஏன்டா அந்த அண்ணன் கூட ஒழுங்கா பேசினதே கிடையாது. இதுல அவ வீட்டுக்கு போறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு வேற தங்கச்சி இல்லாமல என்ன தங்கச்சின்னு கூப்பிட்டு இருக்கான். அவ சித்தப்பா பெரியப்பா எல்லாம் பார்த்தா கூட அவனுக்கு ஏதாவது ஒரு தங்கச்சியா இருப்பாவே இல்ல. ஆனால நான் தான் பூ வச்சேன். இனிமே நிச்சயதார்த்த சாரியை நான் தான் கொடுக்கணும்னு சொல்லிருக்கான். அப்பனா நம்ம சஞ்சனனை வீட்ல இருந்து தானே போய் ஆகணும். நேத்துக்கு என்ன சொன்னாண்டி நான் கார் அனுப்பி விடலான்னு. அவரே அங்க பிஸியா இருப்பான். அதான் நாங்களே வந்துறேன்னு சொல்லிட்டேன். யான்ட்ட எல்லாம் அந்தானே ஒழுங்கா பேசினதே கிடையாது டி. இனிமே வீட்டுக்கு போனாலும் ஒன்னே எல்லாருக்கும் தெரியும். நான் பாவம் போல ஒரு இடத்துல இருக்கணும். அவன் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டான். நான் காலேஜ் போறேன் பத்தியா பிரியாக்கா கூட தானே வரேன். அதனால என்கிட்ட நல்லா பேசியது. ஆட்டோக்காரன் வந்து 1/2 மணி நேரம் ஆயாச்சு. இனிமே இப்ப காத்திருந்ததுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் பிடுங்குவான். இம்மா கிளம்பிட்டான். இம்மா நல்லா தானே இருக்கேன். காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சது. சுவாத்து கத்தாலே கடலை மாவு போட்டா மூஞ்சி வெள்ளான்னு சொல்லிட்டு என் பாத்திரத்தோட எல்லாம் நான் சாக்கி வச்சிருக்கேன். இனிமே நீ மினிக்கிறதுக்கு நான் சாக்கி போட்டிருக்கேன். எல்லா பாத்திரத்தோட நான் தான் தேய்க்கணும். ஒரு இடத்துக்கு போறேன்னா சின்ன சின்ன வேலையில எல்லாம் நீங்களே செய்ய மாட்டியா? எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இம்மா 5 மணிக்கு எழும்பனே சொல்லிட்டு குதிச்சிட்டு கிடக்காத. குளிச்சிட்டு முடி காயறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. இப்ப பாரு ஆட்டோக்காரன் போறது வரைக்கும் இதுல நிப்பியா? எல்லாரும் கீழே இவனை தேடிக்கிட்டு இருக்காவ. இவன் என்ன குளிச்சு முடியலையா? எல்லாரும் புறப்பட்டாலும் இவன் வரமாட்டான் போல இல்ல இருக்கு. குளிச்சிட்டியா? கீழே ஒன்னே எல்லாரும் கூப்பிட்டு இருக்காவ. வாரம்ல நேத்து வரைக்கும் என்ன வழின்னு குடஞ்சிட்டு கிடந்தா. ஒரு துணி எடுத்து போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி நீ துணியெல்லாம் மாத்திட்டு கீழே வா. பூவும் பழமும் வாங்குறதுக்கு மறந்துட்டாவலாம். நான் போய் வாங்கிட்டு வரேன். கார்ல போறியா பைக்ல போறியா? பைக்ல தான் போறியா? பைக்ல போவாண்டா கார்லயே போ. பூவும் பழமும் வாங்குறதுக்கு எதுக்குல காரு? அதுல இருந்து கனிக்கு விட ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கும். போய் கனியும் கனிக்க தங்கச்சியும் கூட்டு வா. நானா? அது பக்கம் வரைக்கும் போற இல்ல, அப்படியே அவளையும் கூட்டு வந்துரு. அவள்கிட்ட போன் பண்ணி கேட்டு பாரு என் கூட வருவியானு. நேரம் ஆயிட்டுல இந்நேரம் கிளம்பிருப்பா. சரி நீ முன்னாடி கடைக்கு போ. நான் அவளுக்கு போன் பண்ணி கேட்கேன். அவ கிளம்பலனா உனக்கு போன் பண்ணி சொல்லி நீ கூட்டு வா. வராள்னா லொகேஷனே அனுப்பி விடு. யார் போன் அடிக்கா? அந்த பிள்ளை தாண்டி போன் அடிக்குது. யாரு சஞ்சய் அண்ணனா? ஆமா இப்படி நேரம் ஆகுது. பின்ன காணாட்ட போன் அடிக்க மாட்டாவளா? இம்மா அட்டெண்ட் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. கனி என்ன சொல்லு? கிளம்பிட்டேன் இப்ப வந்துருவேன். வீட்ல இருந்தே கிளம்பிட்டியா? என்ன ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்துருவேன். இந்த வீட்டுக்கு வெளியே இறங்கிட்டேனே இப்ப வந்துருவேன். கனி வினித்து கடைக்கு வந்திருக்கான் பாத்துக்கா. அப்படியே ஒன்னையும் கூட்டு வர சொல்லவா? அவன் கார் எடுத்துட்டு வருவான். 2 பேரும் வந்துருங்க. என்ன ஆட்டோ வர சொன்னாச்சு. ஆட்டோ வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்குது. ஆட்டோலயே வந்துறியா? அப்படியா? நீ கிளம்பிட்டியா? 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன் கனி. அப்பனா நான் வரும்போது கரெக்ட்டா இருக்கும். சரி கனி வைக்கேனா? என்னமா பிள வந்த கண்டியா? அவனே என்னமா கிளம்பல. இருந்தாலும் மக்களே ஒரு இடத்துக்கு போற நேரம் சொன்னானே கிளம்பி போவேண்டாமா? உனக்காண்டி இவ காத்திருக்க மாதிரி ஆனா எப்படி இருக்கும்? அம்மா நாங்க அங்க வரதுக்குள்ளாடி நீங்க மண்டபத்துக்கு வந்துருங்கண்ணா. சரி. இனி அழகா கிளம்பிட்டியே. அழகா இருக்கனா? அழகா தான் இருக்க. ஆனா நான் முன்னமே சொல்லிருக்கேன்ல எங்க அக்காளை விட கருப்பா தான் இருக்க. வாஜி உட்காரு. பரவாயில்ல அண்ணே. இனி உங்க வீடு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா பத்தியா, இது வரைக்கும் நீ எங்க வீட பார்த்தது இல்லையே. ஒரு தடவையாவது கூட்டு வந்திருக்கணும் பிள்ளை. கூட்டு வந்தாதான் பார்க்க முடியும். கனி வந்துட்டியா மக்களே? உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஆமாண்டி இது ஏன் தங்கச்சி. எப்படி நல்லா இருக்கறியா? ஆமாண்டி நல்லா இருக்கேன். டேய் அதான் எல்லாரும் வந்துட்டாவே இல்ல. இனிமே எல்லார்கிட்டயும் தட்டு கொடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். சரிப்பா. அம்மா அஜிக்கும் ஒரு தட்டு கொடுங்க. அவளே எனக்கு தங்கச்சி தான். இல்லண்ணா நான் கனிக்கு துணைக்கு தான் வந்தேன். அப்பனா இந்த அண்ணன் உனக்கு முக்கியம் இல்ல அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்ல. மாப்பிள்ளையோட அம்மா மொத தட்டை எடுத்து மாப்பிள்ளைக்கு தங்கச்சி அல்லது அக்கா கிட்ட கொடுங்க. போட்டோக்கு பாருங்க.
தீரும் குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது காதல் தீவிரவாதி நாயுதமானதே என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய் தூண்டி தூண்டி தேனை ஊட்டுகிறாய் நீயே காதல் உலகம் கவிதை நூல்களாயிரம் காதல் தீ தொடங்கினால் கூசும் இடங்களா நகங்களே கீரும் படங்களா தேகம் என்பதென்ன ஓராடி கோபுரம். எல்லாம் ஓகே தானே? அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. நான் வேணா இதுல ஒரு நெக்லஸ் கலத்தட்டுமா? ஏன் நிறைய போட்டுதான் ஒரு மாதிரி இருக்கு. இதுவே நிறையவா? என் மூக்குத்திய மட்டும் தரியா? இப்பவும் நீ அழகா தான் இருக்க. என் கையில மட்டும் கிடைச்சுன்னு வச்சுக்கா, நானே எடுத்து போட்டுருவேன். இப்ப மட்டும் சஞ்சீவ் ஒண்ணு பார்த்தாருன்னு வச்சுக்கா, கல்யாணமா வேண்டாம், நிச்சயமா வேண்டாம், என் பொண்டாட்டி நானே தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருவாரு. நீ வேற சும்மா இரு. ஐயே நிஜமா தான் சொல்லி, அவ்வளவு அழகா இருக்க. சாரா, ஆஹா, இது நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே கலர்ல போட்டிருக்கீங்க. நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கீங்க. பிரியா, எங்க ரெண்டு பேர்லயும் யார் அழகுன்னு சொல்லு பாப்போம். ரெண்டு பேருமே அழகா தான் இருக்கீங்க. யாரையாவது ஒரு ஆளை சொல்லு. ஒரு ஆளா பாக்கும்போது யாருன்னு சொல்ல தெரியல, ஆனா ரெண்டு பேரா பாக்கும்போது தான் நல்லா இருக்கு. அப்பனா நாங்க கியூட் கப்பிள்னு சொல்ல வர, அப்படிதானே? அழகா தான் இருக்கீங்க. நல்ல இந்த மக்கு மண்டைக்கு சொல்லி கொடுங்க, மண்டையில ஏற மாதிரி. ஏன் கல்யாண வீட்டுக்கு ஏதாவது போனா சாரி கட்டிட்டு போனா தானே நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகிறது வரைக்கும் சரி, சுடிதார் போடணுமா பாவாடை சட்டை போடணுமா என்ன வேணாலும் போட்டு போயிருக்கலாம். என் கூட எல்லாம் வரும்போது என் பொண்டாட்டி சாரி கட்டிட்டு வந்தா தானே எனக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கும். இதுவே நான் செலக்ட் பண்ணி தான் இந்த துணியை போட்டிருக்கா. பிரியா, வழக்கமா பொண்ணுங்களுக்கு தானே இந்த மாதிரி ஹேபிட் உண்டு. வெளியே போகும்போது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரே கலர்ல துணி போடியது. ஆனா என் தலையில மட்டும் இப்படி ஒண்ணு கட்டி வச்சுட்டீங்களே. நான் பாவம் பார்த்து உங்களுக்கு கழுத்தை நீட்டி இருக்கேன். நான் மட்டும் உங்களுக்கு சம்மதம் சொல்லலன்னு வைங்க, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. ஏ சாரா, இப்படி எல்லாம் பேசி அவர்கிட்ட மாதிரி அவர் சொல்லுது கண்டியா, கொஞ்சம் பாசமா பேசலாம்ல. ஏன் பிரியா, அப்ப நான் ரோஹித மாமான்னு கூப்பிடட்டா? மாமாவா? என்ன பிரியா, மாமா ஓகே தானே? மாமாவா? எங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இப்ப எல்லாம் நிறைய பேர் அப்படிதான் கூப்பிட்டு கிடக்காவ, அதான் ட்ரெண்ட். என்ன பிரியா, கரெக்ட் தானே? நீ என்ன சஞ்சய் தான் கிண்டல் அடிக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படின்னா நீங்க உங்க ஆள மாமானா கூப்பிடுவீங்க? இதுக்குதான் சொல்லுது, சஞ்சய் வரும்போது பிரியா ரூம் பக்கம் அடிக்கடி வந்து எட்டி பார்க்கணும்னு. சாரா, இவளுக்கு வேற வேலையே இல்ல. பிரியா, நான் ரோஹித்த மாமான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? என்னமா கூப்பிடு, கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆயாச்சுலாம், முத அவரை ரோஹித்னு கூப்பிடியதை நிப்பாட்டு. ஆமா, இவ எனக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிட்டு தான் மறுவேலை பாப்பா. எங்க உங்களுக்கு எல்லாம் செல்ல பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு என் மூளைய அதுக்காண்டி யூஸ் பண்ண முடியாது. இருந்தாதானே எல்லாம் எடுத்து வச்சுட்டியா? ஆமாங்க, எல்லாம் எடுத்துட்டேன். சஜு மண்டபத்துக்கு போறதுக்கு ஒரு வண்டி தான் பிடிச்சிருக்கான். ஒரு வண்டியில எல்லாரும் பத்துமா? பத்தாட்டா ரெண்டு கார் இருக்கலாம், காரையும் எடுத்துடலாம். ரோஹித் சாராமா ரோஹித்துக்கு பைக்ல வரட்டு. சஜு தான் முதல்ல போயிட்டாங்களா? ஏன் எனக்கு வெத்தலை கல்ல கண்டி எங்க அது? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? உங்களுக்கு உங்க ஆட்டுக்கல்லாம் இப்ப முக்கியம். ஏன் மண்டபத்துக்கு போனா வெத்தலை போடதுக்க முடியும்? இனிமே அந்த கார்ல உங்க ஆட்டுக்கல்லையும் வச்சு தூக்கிட்டு வாங்க. இனிமே வீட்ல கொண்டு வந்து விடாதுக்கு 3 மணி 4 மணி ஆக்கிடுவியா? எல்லாம் நம்ம நம்மன்னு இருக்குல்ல. ஆனா உங்களுக்கு நேரம் காலமே தெரியல கண்டியலா. ராஜேந்திரா, நீ கேட்டுக்கிட்டு தானே நிக்க. உன் பொண்டாட்டிக்கு நான் மாமியாவா இல்ல எனக்கு அவ மாமியாவா? இம்மா நேரம் காலம் தெரிஞ்சு பேச மாட்டீங்களா? நேரம் ஆயிட்டு நாங்க இருக்கோம், நீங்க என்னடானா இந்த நேரம் வந்து விளையாடிட்டு இருக்குதியா? ஆண்டி, அட வாஞ்சு, வீட்ல இருந்து யாரும் வரலையா? டாடி என் கூட தான் வந்தாங்க. அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட் யாரையும் பார்க்க போணுமா, அதான் என்ன இங்கே இறக்கி விட்டுட்டாவ. இனிமே மண்டபத்துக்கே வந்துருவாங்க. அப்படியா? சரி மக்களே, வீட்ல யாரையுமே காணல, எல்லாரும் போயிட்டாங்களா மண்டபத்துக்கு? வீட்டு முன்னாடி ஒரு வண்டி நிக்குதுல மக்களே, சொந்தக்காரவியெல்லாம் அதுல யாரும் இருக்காவ. இனிமே நம்ம வீட்டுல உள்ளவே கிளம்பிட வேண்டியதான். சஜு மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு முன்கூட்டியே மண்டபத்துக்கு போயிட்டான். வீட்டு சைட்ல இருந்து மண்டபத்துல ஒரு ஆள் நிக்கணும்ல. பிரியா மேலேயே இருக்கா? ஆமா தங்கம், சாராவா ரோஹிதா அவளை கூட்டு வரதுக்கு தான் மேல போனாவ. போனவங்களையும் காணல, அவளையும் காணல. நீ மேல போயிட்டு சென்னானி கீழே வர சொல்லு மக்களே. சரி ஆண்டி. அஞ்சு வா, இவ்வளவு லேட்டா வர? உன்னை என்ன 7 மணிக்கே வர சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல வந்து. சாராவா ரோஹிதா சண்டை போட்டுட்டா நிக்காவ? ஏன் அப்படி கேக்க? இல்ல, சாரா ரோஹித முறைச்சிட்டே நிக்கல, அதான் கேட்டேன். அவிய அப்படிதான் அப்பப்ப செல்ல சண்டை போட்டு பாவ. சண்டை முடியாத வரைக்கும் நீ நிக்கத நான் நிக்கத அவிய கண்ணுக்கு தெரியாது. நீ வா உட்காரு. உங்க ஆள் உனக்கு வீடியோ கால் பண்ணாரா? காலையில இருந்து ஒரு ஃபோன் பண்ணல, பிஸியா இருக்காரு போல. அதானே பார்த்தேன். வீடியோ கால் பண்ணிருந்தாருன்னா இப்பவே தூக்கிட்டு போயிருப்பாருல. இப்ப எதுக்கு என்னைய முறைச்சிட்டு நிக்க? எனக்கு தான் மூளை இல்லைல, புறவு எதுக்கு மூளை கெட்டு போய் என்ன கல்யாணம் பண்ணியா? மூளை இல்லாம கல்யாணம் பண்ணிட்டேன் போதுமா? ஆனா
உங்க வாய்க்கெல்லாம் ஒரு நாள் இருக்குன்னா சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நைட்டு பிளான் என்ன? நைட்டு பிளான் என்ன? பிரியா சஞ்சய் நிச்சயம் முடிஞ்சதும் ஒரு தூக்கத்தை போடணும். நைட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து பார்ட்டி வைக்காங்களாம். என்னாலதான் இனிமே பேச்சுலர் ஆக முடியாது. அட்லீஸ்ட் பேச்சுலர்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம் இல்ல போய். பிறகு பிறகு வந்து படுத்து தூங்கணும். யா என்னாச்சு? என்னைய குறுக்குறுன்னு பாத்துட்டு நிக்க? குறுகுறுன்னு பார்க்க மாதிரியே இருக்கு. மவனா இன்னைக்கு மட்டும் எங்கேயாவது எஸ்கேப் ஆக நினைச்சேன்னு வை, சட்னி தான் பாத்துக்கா. புருஷனை யாராவது இப்படி அவன் வேணும்லாம் சொல்லுவாங்களாம்? யாரும் சொல்ல மாட்டாவ, ஆனா நான் சொல்லுவேன். நான் கேட்டது மட்டும் இன்னைக்கு நடக்கலன்னு வைங்க, பிறகு நடக்கவே வேற சொல்லிட்டேன். எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது போனியான்னு வைங்க. என்ன பிரச்சனை உனக்கு? உன்னை யார் முத குழப்பிட்டு இருக்குது? நான் ஏதாவது உங்கள்ட்ட தப்பா கேட்டுட்டு இருக்கேனா? இல்ல இது உங்கள்ட்ட கேட்க கூடாது அப்படிப்பட்ட விஷயமா நான் கேட்கேன். பல்ல காட்டிட்டே நிக்காதுன்னு எனக்கு எரிச்சலா வருது. நீ என்ன சொன்னாலும் எனக்கு நீ குழந்தை மாதிரி தான் தெரிய. குழந்தையில் சண்டை போடாங்களா அதே மாதிரி தான் இருக்கு. எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. நான் என்னடே பண்ணேன்? யார் ரோஹித் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணா இருந்துட்டு திரும்ப திரும்ப இதே பத்தி பேசுறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப நீ பேசிட்டு இருக்கிறது நமக்காண்டி கிடையாது, அடுத்தவங்களுக்காண்டி பயந்து போய் எடுத்திருக்க முடிவு. மத்தவங்களுக்காக நாம எதுக்கடி வாழணும்? இது உனக்கும் எனக்குமான வாழ்க்கை. நீனா ஒரு முடிவெடுத்த. ஒரு நல்ல ஹஸ்பண்டா உன்னை புரிஞ்சுக்க வேண்டியது என் பொறுப்பு தானே. நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்க ஆசைப்படியேன். நீ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு நினைச்சுக்கிட்டு பயந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்க. அதனாலதான் இது இப்ப தேவையான்னு எனக்கே தோணுது. அதுக்குன்னு திரும்ப திரும்ப நான் இதே பத்தி பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கல்யாணம் ஆன அன்னைக்கு உனக்கு விருப்பமா இருந்திருந்தா எல்லாம் அது பாட்டுக்கு நடந்திருக்கும். நான் ஒன்ன புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, எனக்கு அதுதான் தேவையான உன் சம்மதம் எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அந்த ஒன்னைய யாரு குழப்பி விடியான்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வா கீழே போவோம். நானும் வரல, நீங்க போங்க. பின்ன எந்தாலையும் போ. நான் போங்கன்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு போயிருவீங்களா? வா அவைய பேசிட்டு வரட்டு. போறது பாரு. என்னாச்சு சாரா, ஏதாவது சண்டையா? ஏக்கா நான் யார் அவருக்கு? ரோஹித்தோட ஒய்ஃப். அப்பனா நான் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டா அது அவர் செய்யணும் தானே? சாரா வாய் மூடு. நீ என்ன ஆசைப்பட்டு கேட்ட? என்ன அவர் பண்ணல? இவ வேற, அவன் ஏதாவது உளறிக்கிட்டு கிடப்பா. ஏக்க நேத்தில இருந்து ஏ வரலையா? வாரேன். ஏக்கா இத பத்தி உங்கள்ட்ட நான் புறவு பேசி சரியா வருது. ஒரு நாள் இவளுக்கு புருஷனா நான் இருந்து பார்க்கணும், அப்பதான் தெரியும் இவளுக்கு. இது என்னாச்சு இவளுக்கு? அவ அப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பா. அப்புறம் என்னம்மா 2 வாரத்துல கல்யாணம்? பிறகு என்ன? டாக்டர் சஞ்சயோட ஒய்ஃப் தான். நான் சஞ்சயோட ஒய்ஃபாவே இருந்துட்டு போறேன். டாக்டர் சஞ்சய் எல்லாம் வேண்டாம் எனக்கு. அப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம உன் கூடாலே தான் அவர் 24 மணி நேரம் இருக்கணும். சரி கீழே போமா, எல்லாரும் நமக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாவ. அஞ்சு ஒரு மாதிரி படபடான்னு இருக்குடி. ஹார்ட் பீட் சவுண்ட் எனக்கே கேட்க மாதிரி இருக்கு. ஏன்? மண்டபத்துல போய் நிக்கும்போது எல்லாரும் என்னையே பாத்துட்டு இருப்பாவல்ல. இனிமே எல்லாருக்கும் கண்ணை கட்டதுக்கு ஒரு துண்டு கொடுப்போம். அதையே துண்டை கட்டிக்கிட்டு நிக்கட்டு, நீங்க மாறி மாறி மோதிரம் மாத்திக்கோங்க. முடிஞ்ச என்கேஜ்மெண்ட். போ நீ வேற. பிரியா இப்ப இந்த செகண்ட் எனக்கு ஒண்ணு தோணுது, நான் சொல்லட்டுமா? சொல்லு. இதே சந்தோஷத்துல நான் உன்னை எப்பவுமே பார்த்தது கிடையாது. நீ இழந்த எல்லாமே சஞ்சய் மூலமா உனக்கு கிடைக்க போகுது. இது உன் வாழ்க்கை, எப்பவுமே இதை இழந்துடாம பாத்துக்க. யாருக்காகவும் எப்பவும் சஞ்சய் மட்டும் விட்டுறாத. தேங்க்ஸ் சஞ்சு. நீ இல்லைன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே இல்லை இல்ல. இந்நேரம் சஞ்சய்க்கு வேற கல்யாணம் ஆயிருக்கும். பிரியா எத்தனையோ நாள் சஞ்சய் ஒன்று காலேஜ்ல இருந்து கூட்டு போகும்போது நான் பார்த்துருக்கேன். பைக்ல நீங்க 2 பேரும் போகும்போது எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா? புதுசா பைக்கவே யாரா இருந்தாலும் ஒரு 3-4 செகண்ட் அப்படியே உங்களை பார்த்துட்டு நிப்பாவ. அவ்வளோ பொருத்தமான ஜோடிடி. உனக்காண்டி அவரையும் அவருக்காண்டி ஒன்னையும் கடவுள் படைச்ச மாதிரி இருக்கு. என் ஃப்ரெண்ட் லைஃப்காண்டி என்னால முடிஞ்சது. என்னமோ ஒன்று சொல்லட்டா? ஒரு வேளை சஞ்சய்க்கு எனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா கூட நாங்க 2 பேரும் சந்தோஷமா எல்லாம் இருந்திருக்க மாட்டோம். ஆனா ஒன்னைய கண்ணு உள்ளாடி வச்சு பார்த்து பாரு, வேணா பாரு. நேத்துக்கு ஆளு Facebookல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு, பாத்தியா? பார்க்கல. உந்தன் கண்ணுக்குள் கண்ணீராய் காவல் இருப்பேன். எதெல்லாம் நீ மிஸ் பண்ணியோ அதெல்லாம் உனக்கு இனிமே கிடைக்க போகுது. எப்போ இப்படி சிரிச்சுட்டே இரு. சரி போமா. அண்ணா ஆண்டி நான் மேல வரும்போது உன்னைய கூட்டி கீழே போக சொன்னாவ. நான் உன் அழகுல மயங்கி கதை விட்டுட்டு நிக்கேன் பாரு. போமா. வாய்மொழியும் மெத்தன் தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது ஸ்வர்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நாம் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. வானோடும்
நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷம். பிரியா, அத்தாம்மா சாரியை மாத்தி கட்டிட்டு வா மக்களே. சரி அத்தாம்மா. பிரியா 10 நிமிஷம் நேரம் தான் தருவாவ, அதுக்குள்ளால நேரம் ஆயிட்டு பொண்ணை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாவ. சாரி வேற புது சாரியா, சொன்னானு நிக்காது. அஞ்சு நான் ரூமுக்கு தான் அனுப்பி விட்டுருக்கேன். அஞ்சு புறவு சாரா எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாவ. சொன்னானு கட்டிட்டு வா மக்களே. சரி அத்தாம்மா. மச்சான் டேய் கூப்பிட்டியா? அதானே பார்த்தேன். இனிமே நாங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியுமா? போயிட்டு நீ கொண்டு வந்த சாரியை கட்டிட்டு திருப்பி வருவாவ, அப்படியே போயிட மாட்டாவ. போனாலும் நாங்க விட்டுருவோமா? உன் ஸ்டாஃப் எல்லாம் நீ உன் தங்கச்சி ஆக்கிட்ட போல. ஸ்டாஃபையா? ஆமா, கவிதாவை மல்லினை எல்லாம் கூப்பிட்டுருக்கல தட்டு தூக்கத்துக்கு. நீயே பார்த்தேலாம். என்கேஜ்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து ரொம்ப யாரையும் கூப்பிடல. திடீர்னு முடிவு பண்ணது பத்தியா? திடீர்னு முடிவு பண்ணாலும் அவிய 2 பேரையும் கூப்பிட்டுருக்கலாம். ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல என்டர் ஆனதும் அவிய 2 பேரும் தான் பாப்பேன் முத. அதுவும் இல்லாம நம்ம யார் இல்லாட்டெல்லாம் அவிய 2 பேரும் நல்ல வேலை பாப்பாவ. வேணா கல்யாணம் முடியதுக்கு முன்னாடி மர்லினை ட்ரை பண்ணிக்கா. நான் சும்மா ஒன்றை விளையாடியது. நான் கல்யாணம் பண்ணி மைண்ட்லயே இருக்கேன். நல்ல நேரம் போயிட்டு இருக்கலாம். பொண்ணை வர சொல்லுங்க. ஐயரே, எங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். மெதுவாவே வரட்டு, அவசரப்படுத்தாதுங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்டு இருக்காரு? நேரம் போயிட்டு இருக்கலாம். இப்பதானே சாரியை கொடுத்து விட்டுருக்காவ. படுறா, இனிமே வாழைங்க வான்னு கூட யாரும் சொல்லிடப்படாது போல எல்லாம் இருக்கு. சாரியை கொடுத்து விட்டு 5 நிமிஷம் இருக்குமா? அங்க இப்பதான் பிரிச்சு பாத்துருப்பாவ. அதுக்குள்ளால வெளியில இருந்து சத்தம் போட்டுருவாவ. நேரம் போயிட்டு இருக்கு, நேரம் போயிட்டு இருக்குன்னு. கடவுள் படைப்புல எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். சரிதான். படிச்சிடலாமா? ஆமாமா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தெய்வ திருவாளர்கள் முத்துநாயகம் முத்தம்மாள் அவர்களின் மகன் வழி பேரனும், தெய்வ திருவாளர்கள் தவசிமுத்து ரோஸ்லி அவர்களின் மகள் வழி பேரனும், திரு தியாகராஜ் திருமதி ராஜலட்சுமி அவர்களின் புதல்வனும் ஆகிய திருநிறை செல்வன் டி சஞ்சய்க்கும், தெய்வ திருவாளர்கள் துரைமணி ரோசம்மாள் அவர்களின் மகன் வழி பேத்தியும், தெய்வ திரு தங்கையின் திருமதி ரோசம்மாள் அவர்களின் மகள் வழி பேத்தியும், தெய்வ திருவாளர்கள் ஹரிச்சந்திரன் சுமதி அவர்களின் புதல்வியுமான திருநிறை செல்வி ஏ பிரியா என்கின்ற கன்னிகைக்கும் திருமண நிச்சயதார்த்தம் செய்து கொள்கிறோம். அத்துடன் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் நிகழும் 1/1/99 ஆண்டு சோபகிருது வருடம் மாசி 2ஆம் தேதி பிப்ரவரி 14 புதன்கிழமை மூல நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தன்று இரு வீட்டு பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் என்ன, தட்டை மாத்திட்டு மோதிரம் மாத்திர வேண்டியதுதான். எங்க பொண்ணை உங்க பையனுக்கு தரதுல எங்களுக்கு சம்மதம். உங்க பொண்ணை நாங்க எங்க வீட்டு மகளா பாத்துக்கிறோம். அப்புறம் என்ன? அப்புறம் நிச்சயம் ஆயாச்சு. ஆமா, அதுக்கு என்ன? இனிமே தாலி மட்டும் தான் கட்டணும். பிரியா, சாரி பிடிச்சிருக்கான்? 2 பேருக்கும் ஒரே கலர்ல கிடைச்சிருக்கலாம். பிளவுஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா? இல்லையா, லூசா தச்சிருக்காவ. நீ கொடுத்த அளவுதான் நாங்க கொடுத்தோம். ஆனா பாக்கும்போது கரெக்டா தானே இருக்கு. சாரா எப்படி எல்லாமோ சேஃப்டி பின் வச்சு கரெக்டாக்கி விட்டுருக்கா. நல்லாதான் இருக்கு. சஞ்சய் சொல்லுமா. டெய்லர் கிட்ட துணி தைக்க கொடுக்கும்போது வளர வளர போடிய மாதிரி தைங்கன்னு சொல்லி கொடுத்தியலோ? பூ வச்சதுல இருந்து நிச்சயத்துக்கு மொத்தம் 3 நாள் தான் இருந்திருக்கு. இதுல இதுவே பெருசு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நின்னுகிட்டே இருப்பியா? உட்காருங்க. ஏ எலி, ஒரே ஜாலி தான். இந்த ஆட்டுக்கண்ண இங்க என்ன பண்ணிட்டு நிக்கா? ஆதி, அட நீ எப்ப வந்த? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்? கடவுளே, வீட்டுக்கு பேக் கொண்டு வந்ததுக்கு எங்க அம்மா என்ன என்னலாம நினைச்சிட்டாவ. ஏன், அதான் உங்க அம்மாட்ட நான் சொல்லிட்டு தானே வந்தேன். பிரியா தான் போன் நம்பர் கொடுத்தான்னு சொன்னேன். மாரியாரி அப்ப தப்பா நினைக்க மாட்டாவே இல்ல. பரீட்சைக்கு ஏதாவது புக் இருக்குன்னு சொல்லிட்டு தான் உடனே பேக் கொண்டு தந்திருக்கேன். இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்ப இங்க எதுக்கு வந்தியா? நிச்சயம் நடக்க இடத்துல யார் வேணாலும் வரலாம். யார் வேணாலும் வரலாம். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இப்ப சஞ்சய் அண்ணனும் எங்க அம்மாவை பார்த்து என்ன நினைப்பாவ? கனி, சித்தி, யாருமா இது? இவங்க எங்க காலேஜ்ல தான் படிக்காங்க சித்தி. அப்படியா? ரொம்ப நேரமா தனியா நின்னுகிட்டு இருந்தல்ல அந்த பிள்ளை, அதான் கேட்டேன். பாத்தீங்களா, எங்க சித்தி வேற பாத்துட்டாவ. என்ன பாத்துட்டாவ? எதுக்கு இப்ப கொந்தளிக்கிய? உங்களுக்கு எல்லாமே விளையாட்டுதான். பேக் கொண்டு வந்ததுக்கு கொஞ்ச நேரம் எங்க அம்மா என்ன சந்தேகமா பாத்துட்டு இருந்தாவ. இதுல இங்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வந்தது தெரிஞ்சதுன்னா என்னமா சந்தேகம் தானே படுவாவ. அவ எதுக்கு சந்தேகப்படணும்? என்னமா நம்ம 2 பேரையும் ஒண்ணா பார்த்தா அவ சந்தேகப்படுவாவே இல்ல. உன்னை யாரு இங்க கூப்பிட்டா? நீ ஏன் பார்த்த? ஓடி வந்த? கண்ணா பின்னான்னு பேசிட்டு நிக்க. அது விளையாடாதுங்க. எங்க அண்ணன் மட்டும் உங்களை இங்க பார்த்தா கொன்னே போடுவான். அப்படியா?
சரி வாங்க போவோம். எங்க? ரூமுக்கு. எது? எங்க கூப்பிட்டா? ரூமுக்கு வாங்க. இப்ப இந்த வீட்ல உள்ள யாராவது பார்த்தா என்ன நினைப்பாவ? அதுக்கு அதான் ரூம்ல உங்களை உட்கார வைக்கலாம்ல. கனி, நான் அதுக்கு வரல. ஆமா, ரூமுக்கு எதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்க? வேற எதுக்கு? உங்களை அங்க ஒளிச்சு வைக்கிறதுக்கு தான். என்னைய ரூமுக்குள்ளாடி ஒளிச்சு வைக்கிறதுக்கு நான் என்ன அரிசி முட்டையா? ஏற்கனவே சஞ்சய் அண்ணனுக்கு நீங்க என்கிட்ட பேசியது ரொம்ப எல்லாம் பிடிக்கல போல. இதெல்லாம் நீங்க என்ன தேடி இங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் கோவப்படுவாங்களா? உன்னைய தேடி வந்தாவளா? ஆமா. ரொம்ப தான் ஆசைன்னா நான் உங்க அக்கா என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். உங்களை யார் கூப்பிட்டது? உங்க அக்கா தான் கூப்பிட்டாவ. சந்தேகம்னா அவள்கிட்ட போய் கேளு. அப்படியா? இது தெரியாம நான் வேற பயந்துட்டேனே. ஆமா, நீ எதுக்கு பயந்த? நான் இருக்கனால தான் இங்க வந்தீங்கன்னு நினைச்சேன். நீ இருக்கிறதுனால நான் எதுக்கடே வரணும்? இல்ல பேக் வேற கொண்டு வந்தீங்களா? எங்க அம்மா வேற என்னைய ஒரு மாதிரி என்னைக்கு பாத்துட்டே இருந்தாவ. இனிமே இன்னைக்கு ஒன்னா பார்த்தாவன்னா ஏதாவது தப்பா நினைச்சிருவாவேல. மனசுல தப்பு இல்லாட்ட நீ எதுக்கு பயப்படணும்? ஆமா, நான் உன்னை பார்க்க வந்தேன்னு நினைச்சா சரி. அப்படியே நான் உன்னை பார்க்க வந்திருந்தாலும் எதுக்கு பார்க்க வந்தேன்னு நீ நினைச்சிருப்ப? நான் ஒண்ணுமே நினைக்கல. ஒண்ணுமே நினைக்காம தான் அந்த வரத்து வந்தியா? ஆதி, சீனியருக்கு வணக்கம். வணக்கம் இருக்கட்டு. நீ எப்ப வந்த? இல்லனா ஏன் கேக்கனா உன்னை நான் இப்பதான் பாக்கேன். மாறி ரிங் எல்லாம் மாத்தியாச்சு. நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கேல்ல. இல்ல சீனியர், நான் சஞ்சய் வீட்ல இருந்து மண்டபத்துக்கு அவிய வரதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். ஓ அப்படியா? எலியும் பூனையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டே போல. யார சொல்லுதியா? உங்க ரெண்டு பேரும் தான். நீங்க ரெண்டு பேரும் இருக்க இடத்துல போர் தானே நடக்கும். நீனா அதுகிட்ட போய் பேசிட்டு நிக்கல. அதான் எனக்கே ஷாக்கா இருக்கு. மாறி ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் வேற போட்டிருக்கீங்க. இது இன்னால கூட்டது எனக்கு தெரியாது. நானே இப்பதான் பாக்கேன்னு சொல்ல. ஆனா ரெண்டு பேரும் சேம் கலர்ல துணியெல்லாம் போட்டிருக்கீங்களே. சரி, நீ ஆதிக்கு கம்பெனி கொடு, நான் பிரியாக்கு கம்பெனி கொடுக்கேன். யார கேட்டுட்டு இந்த கலர்ல துணி போட்டியா? அடியே, நீ எங்க உள்ளவளா இருக்க? நான் எதாச்சும் ஒரு துணி போட்டு வந்தேன், நீ ஏன் அதே கலர்ல போட்டிருக்க? இதுவும் என் குத்தமா? ஏங்க நீ ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சஞ்சய் வீட்டுல ஒருத்தர் தானே, அக்கா தங்கச்சி யாருமே கிடையாதுல்ல. அப்பனா பொண்ணுக்கு சாரி தட்டு யாரு கொடுத்தது? சொல்லலாம்ல. அதான் பையன் வீட்ல உள்ளவங்க இங்க வரதுக்கு முன்னாடி வந்துட்டீங்கல்ல. அப்ப பையனுக்கு தங்கச்சி யாரா இருக்கான்னு பாத்திருப்பீங்கல்ல. பையனுக்கு தங்கச்சி சூப்பரா தான் இருக்காவ. இத அப்படியே டாக்டர் சஞ்சய் கிட்ட போய் சொல்லலாம்ல. அடி வாங்கிறதுக்கு நான் ரெடியா இல்லடே. அப்புறம் கனி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஆனா இப்ப இல்ல, காலேஜ்ல பாக்கும்போது சொல்றேன். என்ன டாக்டரே, பொட்டு வச்சிரலாமா? வச்சிரலாம். ஏ சாரா, என்னத்த சாப்பிட்டுட்டீங்களா? நான் சாப்பிட்டதெல்லாம் இருக்கட்டு. உன் பொண்டாட்டி என்ன பண்ண போறா? பொண்ணுக்கும் பையனுக்கும் பொட்டு வைக்க போறோம். உனக்கு தான் அறிவில்ல, அவளுக்குமா அறிவில்ல. எல்லாரும் நிக்காவன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்ப உங்களுக்கு? இவ எல்லாம் அந்த பிள்ளைக்கு பொட்டு வைக்கலாமா? ஏன் நாங்க வைக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? பெரியவங்களே எதுவும் சொல்லல. கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கழிஞ்சாச்சு, என்னமோ ஒரு நல்ல விஷயம் சொல்லல. இப்படிப்பட்டவன் அந்த பிள்ளைக்கு பொட்டு வைக்கலாமா? அத்தா, ஏனி கத்தாத, நான் உள்ளதான் சொல்லியேன். அதுவே இவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ போகுது. நல்லா இருக்கணும்னு நினைக்காம இவ பொட்டு வச்சா அது நல்லா இருக்குமா? ஏன் தப்புதான் சித்தி, நான் இங்க வந்திருக்கவே கூடாது. சாரா, ரோஹித் எதுனா பிரச்சனையா? சாரா ஏன் அழுதுட்டு போறா? ஒன்னும் இல்ல சஞ்சய், கண்ணுல தூசு விழுதுன்னு சொல்லிட்டு இருந்தா. நான் இப்ப வரேன். எதுக்கு இப்ப இங்க வந்து அழுதுட்டு நிக்க? ஒன்னும் இல்ல, சித்தி சொன்னது கரெக்ட் தானே. இவனுக்கு ஒரு விவரம் இல்லையா? அவதான் கிறுக்கு வாக்குல ஏதாவது சொல்லிட்டு கிடக்காள்னா அதுக்கெல்லாம் எப்படி இருந்தா இல்லையா? என்ன இருந்தாலும் அவங்க சொன்னது கரெக்ட் தானே. மண்ணா கட்டி கரெக்ட். இப்ப வாரியா இல்லையா? ஒரு மாதிரி இருக்குங்க, வீட்டுக்கு போட்டுமா? அல்லாத சாரா, இப்படி எனக்கு கஷ்டமா இருக்கு. அவியல பத்தி தான் உனக்கு தெரியல. புறவு எதுக்கு அவிய பேசுனதுக்கு கவலைப்படிய? என்ன வீட்டுக்கு கொண்டு விடுங்க, தலை வலிக்குது. சரி, பைக்ல ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோமா? ஆ. இலகவ